நம்மளுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. இந்த பார்சலை பார்ப்போம். இது நம்ம செல் நம்பரு. இது அவங்க செல் நம்பரு. அட்ரஸ்ஸு கணபதியா இதில் ஒரு பார்சல் வந்திருக்கு. கணபதியா திறக்கும் பேர், அட்ரஸ். இது இந்த பார்சலை சார்ஜரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். என்ன பால்ட் இருக்குன்னு தெரியலை. அவுட்புட்டு வேலை சரின்னு சொல்லி சொன்னாங்க. கம்பெனி வந்து ஆம்பியர் கம்பெனி. சென்ட்லா. சார்ஜர் பேர் வந்து சென்ட்லா. இது இந்த கம்பெனி. இதே மாதிரி ஏற்கனவே நிறைய சார்ஜர் வேலைக்கு வந்திருக்குது. இருங்க, இந்த ஸ்கூரை கழட்டிக்குமா. கஸ்டமர் வந்துட்டாங்க. ஆனால் ஸ்க்ரூ இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கணும், ஆனால் ஸ்க்ரூ இல்லை. வயரிங்கெலாம் ஏதோ பண்ணியிருக்காங்க. வயரிங்கு பிட்டு வயர்லாம் போட்டிருக்காங்க. சரி, அப்படியே வச்சு போட்டு பார்ப்போம். பின்னாடி ஸ்க்ரூ பின்னாடி என்ன கழட்டலை, அப்படியே வச்சு போட்டு பார்ப்போம். லைட்டு மெயின் லைட்டு ஆன் ஆகிடுச்சு. மெயின் லைட்டு ஆனில் இருக்குது. ஃபேனு ஓடணும். மெயின் லைட்டு ஆனில் பாருங்க. மெயின் லைட்டு மட்டும் ஆனில் இருக்குது. அவுட்புட் லைனு வேலை செய்யலை. இந்நேரம் இது வேலை செஞ்சுருக்கணும். ஒரு 2 செகண்ட் வரையும் வேலை செய்யும். வேலை செய்யலை. இதில் ஏதோ சின்ன பால்ட் ஒன்று இருக்குது. அதனால தான் நம்ம அனுப்பிச்சுட்ருக்காங்க. அதை அப்படியே பார்ப்போம். அதை எடுத்துருவோம்.
இதில் வோல்ட் இருக்கும், வோல்டேஜ் இல்லை. சரி, மீட்ரு வந்து P+ டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? வோல்ட் வந்து வச்சோம்னா ஐஸில் எத்தனை காட்டுது? 15. இந்த ஐசி நல்லா இருக்குது. அதே போல் இன்னொரு ஐசியை வச்சு பார்த்துருவோம். இந்த ஐசியில் என்ன வருது? வச்சு மண்ணாகிறது வந்து 15. அப்போ ஐசி 2 நல்லா இருக்குது. அடுத்தது வந்து என்னென்னா, வயரிங்கெலாம் நிறையா பண்ணியிருக்காங்க. எங்கேயோ கொடுத்து ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்காங்க. வயரிங்கெலாம் இடையில கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்னென்னா, இந்த லைன்லாம் நம்மளுக்கு வேலை செய்யுது. இது என்னென்னா டிவிஎஸ் டயர்னு சொல்லுவாங்க. இதில் கருப்பாக இருக்குல்ல, அந்த டயர்டு பேர் டிவிஎஸ் டயர்டு. இது ஒன்று ரெண்டு டயர்டு, டிவிஎஸ் டயர்டு 2 டயர் இருக்குது. அதை வச்சு பார்ப்போம். அப்படியா? டிவிஎஸ் டயரில் வச்சும் கரெக்டாக இருக்குது. டிவிஎஸ் டயரும் கரெக்டாக இருக்குது. அடுத்தது இந்த டிவிஎஸ் இங்கிட்ட ஒரு டயர் இருக்குது. இந்த டிவிஎஸ் டயரும் கரெக்டாக இருக்குது. இந்த டிவிஎஸ் டயரும் கரெக்டாக இருக்குது. அப்போ சோப்பருக்கு வர லைனில் தான் பார்க்கணும். இது ரெண்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து இந்த ஐசிக்கு இதுக்குள்ளே போய் இந்த கரண்ட்டு இந்த ஐசியிலேருந்து அவுட்புட் வந்தால் மட்டும்தான் இந்த 2 இது ஐசி வேலை செய்யும். இல்லைன்னா வேலை செய்யாது. இந்த ஒரு இதுக்குன்னா இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ளே இயங்குறதுக்கு 12 வோல்ட் இதில் தான் வரும். அப்போது கீழே உள்ள எல்இடிலாம் வேலை செய்யவே இல்லை. அவுட்புட் வேலை செய்யலை. கீழே உள்ள எல்இடி எதுவுமே வேலை செய்யலை. எதுவுமே வேலை செய்யலைன்னா இதுக்கு வர லைன் எங்கே வரும்னா இந்த ஒரு சைனடைடை தான் பார்க்கணும். இந்த லைன் கொடுத்துருக்காங்க. இந்த சைனடைடை தான் பார்க்கணும். இதுதான் வந்து அவுட்புட்டுக்கு முக்கியமான லைனு. அதையும் வச்சு பார்ப்போம். என்ன வருது? எதுவுமே வரல. சரி, மாற்றி கொடுத்து பார்ப்போம். மாற்றியும் கொடுத்தாச்சு. அப்போவும் எதுவுமே வேலை செய்யலை. அப்போ நான் பால்ட்டு இந்த ஐசியை கழட்டி மாட்டோம். இந்த ஐசியை கழட்டிட்டு வேறு ஐசி போடுவோம். ஏற்கனவே ரொம்ப ரன்னிங் ஆகிடுச்சு. இந்த ஐசியை மட்டும், இந்த ஒரு ஐசியை இப்போ கழட்டிட்டு மாற்றி போட்டோம்னா
இந்த ஒரு ஐசி தான் பால்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த ஐசியை போட்டு பார்த்தா தான் அடுத்தது நாங்களே தெரியும். மேக்ஸிமம் இதாக தான் இருக்கணும். இதை கழட்டி போடுவோம். இந்த ஐசிக்கு வந்து வேறு நம்மள்ட்ட புதிய ஐசி இருக்காது. பழசுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து போடுவோம். இதுக்குள்ளே இருக்காது, பழசு டைப் உள்ளது. இதில் இருக்குது. இந்த ஐசியை போட்டுப்போம். இந்த ஐசியை போட்டு இப்போ இந்த ஐசியை போட்டுட்டு அந்த ஐசியை கழட்டிட்டு இப்போ இதில் இருக்க ஐசியை போட போகிறேன். கையில் பிடிச்சிட்டு இருக்குங்கள இந்த ஐசியை போட்டுட்டு நான் உங்களுக்கு இந்த ஐசியை எடுத்து இப்போ அதில் போட்டு பார்த்து வண்டி கொண்டு வந்து சார்ஜ் ஏறுதான்னு பார்ப்போம். அதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு இதை கழட்டுறேன். ஏன்னா 2 கை இருந்தால் 2 கையில் தான் இதை கழட்டி பண்ண முடியும். அதனால் இதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு அதை கழட்டிட்டு அதில் போட்டுட்டு உங்களுக்கு அப்படியே வீடியோ காட்டுறேன். இதை மாட்டியாச்சு. ஐசியும் சீட் இருக்கான்னு பார்த்துப்போம். ஓகே, இப்போ இந்த ஐசி வேறு புதுசு, பழைய ஐசி தான், வேறு போர்டுலேருந்து கழட்டி போட்டிருக்கோம் இந்த ஐசியை. இப்போ இது போட்டு பார்ப்போம், வேலை செய்தானும் பார்ப்போம். இப்போ போட்டிருக்கேன், ஒரு 2 செகண்ட் ஆகும், பார்ப்போம். மெயின் லைட் வந்து ஆனில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு அவுட்புட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவுட்புட்டு வேலை செய்யுது. ஃபேனும் ரன் ஆகுது, ஃபேனு ஓடிட்டுருக்கு. அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டு வேலை செய்யுது. அப்போ அந்த ஒரு சின்ன ஃபால்ட்டு தான். ஆனால் இப்போ மெக்கானிக்கு எல்லா வேலையும் அதில் உள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. ஒரு சின்னது தான் அதை பார்க்க தெரியல, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லா வேலையும் கரெக்டாக பார்த்துருக்காரு. ஒரு சின்ன ஃபால்ட்டு மட்டும்தான். இதை பார்த்தாருன்னா அவரே கற்றுக்குவார். இந்த சின்ன ஃபால்ட்டை அடுத்தபடி அவரே திருத்திக்குவார், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய மொபைல் நம்பர் வேணும்னா மொபைல் நம்பரு நம்ம விசிட்டிங் கார்டு இருக்கும். விசிட்டிங் கார்டு எடுத்து உங்களுக்கு விசிட்டிங் கார்டு பக்கத்தில் இருக்குது. ஓகே, அது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளுடைய விசிட்டிங் கார்டு. இதான் நம்மளுடைய மொபைல் நம்பரு. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்றோம். ஓகே, இப்போ பக்காவாக ஒர்க் ஆகுது. ஓகே, அவுட்புட்டு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஓகே.